Welcome to Ask Education channel. இந்த வீடியோல நம்ம 12th standard computer science bookல இருக்க chapter 10 database concepts இருக்குல்லையா அதோட எவாலுவேஷன் கீழே கொடுத்துருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இந்த சாப்டருக்கான பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதற்கான லிங்க் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்ட் 1 பார்த்துட்டு அதில் கண்டினியூஷனாக இந்த வீடியோவை பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் டிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். ஸோ டேட்டா மாடல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து நம்ம டேட்டா மாடல் சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா பேஸ் டிசைனர்ஸ் தான் வந்து இதை வந்து அப்ரோப்ரியேட் டேட்டா மாடல் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா மாடல் பார்த்தீங்கன்னா there are 5 types: hierarchical model, relational model, network database model, entity relationship model and object model. ஸோ இது ஒரு மாடல் பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா hierarchical model. இந்த hierarchical மாடல் பார்த்தீங்கன்னா வந்து IBM தான் வந்து டெவலப் பண்ணாங்க as இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், IMS அப்படின்னு சொல்லிட்டு இது முதல்ல டெவலப் பண்ணாங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாலாம் எப்படி ரெப்ரசென்ட் ஆகும்னா வந்து ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். அதாவது ஒரு பேரண்ட் இருக்கும், அதற்கு அதோட சைல்டாக வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும், ஆனால் அந்த சைல்டுக்கு சில்ட்ரனாக வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரூட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து சப் நோட்ஸ்லாம் போயிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேரண்ட் சைல்டுக்கு நிறைய ஒரு பேரண்ட் நோடுக்கு நிறைய சைல்டு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஸோ அதனால பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா 1 to many ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ ஒன் பேரண்ட் அண்ட் மெனி சில்ட்ரன், ஸோ 1 to many ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அண்ட் ஒன் சைல்டு கேன் ஹேவ் ஒன்லி ஒன் பேரண்ட் இல்லையா, அதே மாதிரி ஒன் பேரண்ட் கேன் ஹேவ் மெனி சில்ட்ரன். ஸோ அதுதான் வந்து இதோட கான்செப்ட், சரிங்களா? திஸ் மாடல் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் IBM mainframe computers. So IBM ஓட mainframe computersல டேட்டா வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டோர் பண்றாங்க. அடுத்த டேட்டா மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ரிலேஷனல் மாடல். இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணவங்க வந்து EF Codd, ஓகேவா? ஸோ இந்த EF Codd வந்து எந்த இயரில் இதை ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970லேயே வந்து இது ப்ரப்போஸ் பண்ணாரு. ஸோ இப்போ வேர்ல்டு வைடு நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸில் நிறைய யூஸ் பண்ணுற டேட்டா மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் தான். ஸோ இந்த மாடலில் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ்னால் என்ன நமக்கு தெரியுங்களா? ரோஸ் அண்ட் காலம்ஸ் அதான் வந்து நம்ம டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலேஷனல் மாடலில் இந்த டேபிள்ஸை வந்து நம்ம ரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி ரோ இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் சம்திங். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரிலேஷன் எடுத்துக்கிட்டோமா, இந்த ஒரு ரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் அ ரெக்கார்ட் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட். அதே மாதிரி இந்த ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம், ஒரு இந்த டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு ரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை பற்றின ரெக்கார்டு வந்து இருக்குது. ஸோ இந்த ரோஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் பர்டிகுலர் டைப் வந்து நம்ம வந்து தே ஆர் குரூப் அண்டர் ஒன் ஆட்ரிபியூட். ஸோ இப்போ இந்த காலம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா எங்கே எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஆட்ரிபியூட் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நேம் ஆட்ரிபியூட் கீழே தான் வந்து நம்ம ஸ்டூடெண்டோட நேம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் ஏஜ் ஆட்ரிபியூட் கீழே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட் வரும்போது C++, PHP, Python அந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம இந்த நேம் கீழே தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் டீச்சர் கீழே வந்து அந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸோட நேம்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்ஸுமே வந்து வி கால் இட் அஸ் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? ஃபீல்ட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் காலம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு டேபிள்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்ரிபியூட் வந்து அந்த பர்டிகுலர் டியூப்பில் வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அன் ஆட்ரிபியூட் இல்லையா? இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணணும்னா ஒரு டியூப்லையும் அதாவது ஒரு ரெக்கார்டையும் வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெக்கார்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சப்ஜெக்ட் ஐடி 2 அப்படின்னு சொல்கிறேன்னா அது அந்த PHPயை மட்டும்தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அது வேலு அப்படின்ற ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த 2 டேபிளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னொரு டேபிளை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம், ஏஜ், இல்லை சப்ஜெக்டோட நேம் அண்ட் டீச்சர் நேம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவசியம் இல்லாமல் அதாவது ரிப்பீட் பண்ணாமலே வந்து நம்மளால் வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட் ஐடி மட்டும்தான் வந்து இந்த டேபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் புதுசாக பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் மட்டும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம வந்து டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்
ஐடி அப்படின்றது இட் இஸ் த ரிலேஷன் கீ டு திஸ் டேபிள் இல்லையா. அதே மாதிரி சப்ஜெக்ட் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து this is in relation with this table. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி 1 அண்ட் சப்ஜெக்ட் ஐடி 1 அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி 1 யாரு, மலர், அவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி 1 அண்ட் சப்ஜெக்ட் ஐடி 1 என்னது, C++. ஸோ இவங்க வந்து C++ல எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி 1 அகெயின் இன் சப்ஜெக்ட் ஐடி 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மலர் என்றவங்க இந்த சப்ஜெக்ட் PHPல எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 89 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் யார் அந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து திருப்பி திருப்பி இந்த டேட்டாஸை வந்து ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது we call that as normalization. நம்ம நார்மலைசேஷன் பார்த்தோம் இல்லையா. வாட் இஸ் நார்மலைசேஷன்? இட் ரெடியூசஸ் டேட்டா ரிடண்டன்சி. ஸோ ரிடண்டன்சினா திருப்பி நம்ம வந்து அதை சேவ் பண்ணாம நம்மளால டேட்டா ஸ்பேஸை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ டேட்டா ரிடண்டண்டா இருக்காது. ஸோ தட் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ நார்மலைசேஷன். ஓகேவா. ஸோ அதை பத்திலாம் உங்க புக்ல கொடுக்கல, பட் ஸ்டில் நோ தட். ஓகே, அடுத்த நம்ம மாடல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மாடல் இஸ் நெட்வொர்க் மாடல். ஸோ இந்த நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹைரார்க்கியல் மாடலோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் வந்து நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைரார்க்கியல் மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் வந்து ஒரு சைல்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் தான் இருப்பாங்க. ஸோ சைல்டு ரெக்கார்ட் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் பேரண்ட் நோட். ஆனால் நெட்வொர்க் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து சைல்டு கேன் ஹேவ் மெனி பேரண்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைரார்க்கியல் மாடல் அண்ட் நெட்வொர்க் மாடல். ஸோ ஒரு சைல்டுக்கு வந்து மெனி பேரண்ட்ஸ் இருக்கும்போது அந்த டேட்டா எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ரெப்ரசென்ட் ஆகும்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல வந்து ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ இந்த நெட்வொர்க் மாடல்ல பாத்தீங்கன்னா வந்து டேட்டாவை வந்து ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதற்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ நெட்வொர்க் மாடல். இதில் வந்து ஸ்கூல் அப்படின்றது ஒரு பேரண்ட் இருக்கு. இந்த பேரண்ட் பார்த்தீங்கன்னா மெனி சைல்ட் நோட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கூலுக்குள்ளேயே நமக்கு வந்து லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்மளால வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி தனித்தனியாக டேட்டாஸ் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் இல்லையா. அண்ட் இந்த ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட டேட்டா வந்து லைப்ரரியும் கனெக்ட் ஆயிருக்கும், ஆஃபீஸ்க்கும் கனெக்ட் ஆயிருக்கும், அந்த ஸ்டாஃப் ரூம்லையும் வந்து ஸ்டூடெண்ட் பற்றின டீடைல்ஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த புக்ஸ் லெண்ட் பண்ணியிருக்காங்க, borrow பண்ணிட்டு எதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கும். இப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன் நம்பர்லேருந்து அவங்களோட ஃபீ டீடைல்ஸ்லேருந்து எல்லாமே ஆஃபீஸில் இருக்கும். ஸ்டாஃப் ரூமில் பார்த்தீங்கன்னா அதே பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ், சப்ஜெக்ட் மார்க்ஸ் அண்ட் அவங்க எந்த கிளாஸ் சேர்ந்தவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூமில் இருக்க டீச்சர்ஸ் மூலமா நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டா 3 பேரண்ட் நோட் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா. இந்த எனி டேட்டா மாடல் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம என்ன பார்க்கணும்னா வந்து இந்த ஆரோ மார்க்கையும் வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். எப்போவுமே வந்து மேலேருந்து பேரண்ட்ல இருந்து தான் வந்து சைல்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஆரோ வந்து இந்த சைடு மட்டும்தான் இருக்கும், கீழ் நோக்கி மட்டும்தான் இருக்கணும். மேல் பார்த்து நம்ம வரையக்கூடாது, அது தப்பாயிடும். ஓகேவா. ஸோ டேட்டா மாடல் நீங்க எடுத்துக்கிட்டாலும் மேல இருந்து கீழே தான் வந்து கனெக்ட் ஆகும், ரிவர்ஸ்ல போகாது. ஸோ எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை சொல்வோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஸ்கூல் அப்படின்றது ஒரே ஒரு பேரண்ட் நோடு இருக்கு. எத்தனை சைல்ட் நோட்ஸ் இருக்கு? 3 சைல்ட் நோட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 to many ரிலேஷன்ஷிப். ஓகேவா. அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஒரே ஒரு சைல்ட் நோடு இருக்கு. பட் எத்தனை பேரண்ட்ஸ் இருக்கு? லைப்ரரி, ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் ரூம். ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்லணும்னா மேல இருந்தா கீழே சொல்லணும். அது பேரண்ட் இது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் சைல்டு வரும். ஸோ மெனி டு 1 ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ உங்க புக்ல இந்த இடம் தப்பா இருக்கு. ஸோ அதையும் மாத்திக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இஸ் அ சைல்டு டு லைப்ரரி, ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் ரூம். ஸோ இந்த இடத்துல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா மெனி டு 1 ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இந்த இஆர் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவைடிங் த ஆப்ஜெக்ட் இன்டு என்டிட்டி. ஸோ ஒரு ஆப்ஜெக்டையும் வந்து என்டிட்டியாக வந்து டிவைட் பண்ணிடும். அண்ட் அந்தந்த என்டிட்டிக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அதை வந்து ஆட்ரிபியூட்ஸாக வந்து டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா சென் அப்படின்றவர் 1976 வந்து இதை டெவலப் பண்ணது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் டெவலப்பிங் கான்செப்சுவல் டிசைன் ஃபார் த டேட்டா பேஸ். அதாவது ஒரு டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை வந்து கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து அடுத்த 2 லைன்ல சொல்லியிருக்காங்க. இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு டிசைன் லாஜிக்கல் வியூ ஆஃப் டேட்டா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ டாக்டர் இந்த சைட், பேஷண்ட் இந்த சைட், எப்படி டேட்டா கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. டாக்டரோட என்டிட்டி, திஸ் இஸ் அன் என்டிட்டி, டாக்டர் இஸ் அன் என்டிட்டி, பேஷண்ட் இஸ் அன் என்டிட்டி. இப்போ டாக்டருக்கான ஆட்ரிபியூட்ஸ் என்னவா இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும்னா டாக்டரோட ஐடி, டாக்டரோட நேம், அதுதான் டிஐடி, டி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ஆட்ரிபியூட்ஸ். இந்த பக்கம் இருக்க என்டிட்டி என்னது, பேஷண்ட் அப்படின்றது ஒரு என்டிட்டி. அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன,
patient ID, patient name. So இதுதான் அது ரெண்டுத்தோட attributes. So இந்த மாதிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்மளால லாஜிக்கலா வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ டெவலப்பர் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் பை லுக்கிங் அட் த இஆர் மாடல் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த இஆர் மாடலை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் வரைஞ்சிட முடியாது, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த இஆர் மாடல் வரையணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ் த என்டிட்டி. ஸோ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கு, அந்த என்டிட்டியை வந்து நம்ம ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல தான் வரையணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் டாக்டர் அண்ட் பேஷண்ட் ஆர் என்டிட்டிஸ். அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எது attributes date, doctor ID, doctor name, patient ID and patient name. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா ellipse குள்ள வரையணும். ஓகேவா? So ellipse represent the attributes. And attributes என்ன நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டா அவங்களோட characteristics. ஓகேவா? And diamond பாத்தீங்கன்னா வந்து it represents the relationship in ER diagram. So ரெண்டு என்டிட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம எதுல சொல்லுவோம்னா வந்து இந்த மாதிரி டைமண்ட்ல தான் சொல்லுவோம். ஸோ டாக்டருக்கும் பேஷண்ட்க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா டயக்னோசிஸ் தான் வந்து அவங்களோட ரிலேஷன். ஸோ டாக்டர் டயக்னோசிஸ் தி பேஷண்ட் அப்படின்றது தான் இதுக்கு இந்த ER மாடலோட கான்செப்சுவல் மீனிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ ஆப்ஜெக்ட் மாடல் பத்தி நான் ஏற்கனவே வந்து பார்ட் சில இருக்க கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரியே வந்து டேட்டாவை கன்சிடர் பண்ணிட்டு அந்த ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி ஒரு ஆட்ரிபியூட்ஸ் பிஹேவியர்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட டேட்டாக்கும் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் தான் இங்கே மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அண்ட் it stores the data in the form of objects, attributes and methods, classes and inheritance. And this model handles more complex applications such as GIS, scientific experiments, engineering design and manufacturing. So ரொம்ப காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷனுக்கான டேட்டாவெல்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மாடல்ல தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மாடல் தான் வந்து யூஸ் பண்றாங்க. It also provides a clear modular structure and it is easy to maintain and modify the existing code. So இதற்கான example and explanation எல்லாமே வந்து நான் already part C ல இருக்க அந்த questionக்கு சொல்லும்போது சொல்லியிருக்கேன். So we'll skip this and move on to the next question. ஓகேவா? So next question பாத்தீங்கன்னா explain the different types of relationship mapping. இப்போ நம்ம நிறைய டேட்டா மாடல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து டேட்டாஸ் ஒன்னொன்னும் வந்து சில ரிலேஷன்ஷிப்ல வந்து லிங்க் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are totally 4 types. ஓகேவா? 1-to-1 relationship, 1-to-many relationship, many-to-one relationship and many-to-many relationship. ஸோ இது ஒன்னொன்றையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதற்கான ஆன்சரை எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்டிட்டி இன்னும் மற்ற ஒரு என்டிட்டி கூட மட்டும்தான் வந்து ரிலேட் ஆயிருக்கும். ஸோ ஒன் என்டிட்டி இஸ் ரிலேட்டட் வித் ஒன்லி ஒன் அதர் என்டிட்டி. சரிங்களா? ஸோ ஒரு என்டிட்டி கூட இன்னொரு என்டிட்டி மட்டும்தான் வந்து ரிலேட் ஆயிருக்கும். இதற்கான எக்ஸாம்பிளே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து லிங்க். நான் சொன்ன மாதிரி ஆரோஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒன் டைரக்ஷனலாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம ரிவர்ஸில் வந்து போடக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் நம்பர் தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து 2-3 எக்ஸாம் நம்பர்ஸ் இருக்காது. அதே மாதிரி ஒரு எக்ஸாம் நம்பர் 2-3 ஸ்டூடெண்ட்க்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு 1-to-1 ரிலேஷன்ஷிப் வில் ஒர்க். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் எக்ஸாம் நம்பர். ஸோ அதற்கான 1-to-1 ரிலேஷன்ஷிப்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சரோஜினி அவங்களோட எக்ஸாம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1003. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு என்டிட்டி மெனி அதர் என்டிட்டிஸ் கூட ரிலேட் ஆயிருக்கிறது வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப். அகைன் ஆரோஸ் பாருங்க, இந்த சைடு ஒன்று தான் இருக்கும், இந்த சைடு வந்து 2-many என்டிட்டிஸ் கூட வந்து அது கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ ஒன் ரோ இன் அ டேபிள் இஸ் லிங்க் டு மெனி ரோஸ் இன் டேபிள் பி. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதில் வந்து கஜலட்சுமி அண்ட் பிந்து இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாஃப்ஸாக இருப்பாங்க. அண்ட் மேத் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அகைன் பிந்து வில் பி த ஸ்டாஃப் அண்ட் ராதா அவங்க வந்து இந்த மேத் டிபார்ட்மெண்டோட ஸ்டாஃப் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஒரு என்டிட்டி பார்த்தீங்கன்னா மெனி ரிலேஷன் மெனி என்டிட்டி கூட கனெக்ட் ஆகிருக்கும் போது we say 1-to-many ரிலேஷன்ஷிப். அடுத்தது many-to-one ரிலேஷன்ஷிப். இதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல வந்து மெனி இருக்கும் அண்ட் ஆல் வில் பி ரிலேட்டட் டு ஒன் பர்டிகுலர் என்டிட்டி ஆன் தி அதர் சைட். ஸோ இதுதான் வந்து நம்ம many-to-one ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதற்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா many staff members can belong to one particular department. So அதனால many-to-one ரிலேஷன்ஷிப் வந்து இங்க ஃபார்ம் ஆகுது. அதாவது மல்டிபிள் ரோஸ் இன் ஸ்டாஃப் மெம்பர் டேபிள். ஸோ இந்த டேபிள் வந்து மல்டிபிள் ரோஸ் வந்து they will be related to one row in the department table. ஸோ இதுதான் வந்து many-to-one ரிலேஷன்ஷிப்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இதில் வந்து ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாஸ் அதாவது ரெக்கார்ட்ஸ் வந்து மெனி டைம்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இன் டேபிள் ஆர் அசோசியேட்டட் வித் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இன் அனதர் டேபிள். இங்கே ரெக்கார்ட்ஸ்ன்றது ரோஸ் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்னேன் டியூபிள்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரோஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு டேபிள் இருக்க நிறைய ரெக்கார்ட்ஸ் இட் வில் பி கனெக்டட் டு மெனி ரெக்கார்ட்ஸ் இன் அனதர் டேபிள். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இதற்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் அண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். ஸோ கஸ்டமர் கேன் பர்ச்சேஸ் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கேன் பி பர்ச்சேஸ்ட் பை மெனி கஸ்டமர்ஸ் அண்ட் ஒரே ப்ராடக்ட்டை நிறைய கஸ்டமர்ஸும் வாங்குவாங்க. ஸோ திஸ் இஸ் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து நிறைய கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோர்ஸ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் ஆல்சோ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அண்ட் புக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மெனி புக்ஸ் அண்ட் லைப்ரரி ஆர் இஷ்யூ டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது அகெயின் இட்ஸ் அ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ அதற்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ C++ அப்படின்றது லைப்ரரியில் இருக்கிற புக் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த C++ புக் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கலைவாணிக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் மஞ்சுளாக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்க்கும்போது இப்போ கலைவாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து they have collected books, C++ புக்கும் வாங்கியிருக்காங்க, SQL புக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஆல்வேஸ் நோட் தட் ரிலேஷன்ஷிப் சொல்லும் போது இந்த சைட்ல இருந்து மட்டும்தான் வந்து ஆரோ மார்க் போகணும். எந்த டேபிள் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ரிவர்ஸ்ல இருக்காது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் டிராயிங் தி மாடல் ஆஸ் வெல் அஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபரன்ஷியேட் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். இப்போ டிபிஎம்எஸ் ஓட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா? அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டிபிஎம்எஸ்ல நேவிகேஷனல் மாடல் இருக்கும். ஸோ நேவிகேஷனல் மாடல்னா என்னன்னா ஒரு ஒரு ரெக்கார்ட்ல இருந்து தான் வந்து நம்ம இன்னொரு ரெக்கார்டுக்கு போக முடியும். ஜஸ்ட் லைக் தட் வந்து நடுப்புற போயிட்டு ஒரு ரெக்கார்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து they will be linked, okay, one after another. ஸோ ஒரு ரெக்கார்ட்ல இருந்து that record will link to another record and the second record will link to third record and third record will link to fourth record. அந்த மாதிரி வந்து ஒரு ரெக்கார்டுமே வந்து லிங்க்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபோர்த் ரெக்கார்டு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ல இருந்து தான் வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட்ல இருந்து தேர்ட் அண்ட் தேர்ட்ல இருந்து தான் வந்து ஃபோர்த் ரெக்கார்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம நேவிகேஷனல் மாடல் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆர்டிபிஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேப்லெட் ஃபார்ம் யூஸ் பண்றதுனால நம்ம வந்து டேட்டாவை வந்து டேபிள்ஸ்ல வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பர்டிகுலர் ரோல பர்டிகுலர் காலம்னுக்கு போய் நம்ம பார்க்கும்போது அந்த டேட்டா வந்து நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டேட்டா ரிடண்டன்சி பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்ல வந்து இட் இஸ் தேர். ஆனால் ஆர்டிபிஎம்எஸ்ல வந்து டேட்டா ரிடண்டன்சி கிடையாது. அண்ட் நார்மலைசேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டிபிஎம்எஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆர்டிபிஎம்எஸ்ல வந்து நார்மலைசேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ரிடண்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்றாங்க. அண்ட் டேட்டா ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெக்கார்ட்ஸை வந்து நேவிகேஷனல் மாடலில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால நிறைய டைம் ஆகும். ஆனால் ஆர்டிபிஎம்எஸ்ல நம்ம வந்து நேவிகேஷனல் மாடல் கிடையாது. ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால ஃபாஸ்டராக வந்து டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிபிஎம்எஸ்ல எந்த கீ அண்ட் இண்டெக்ஸும் கிடையாது. பட் ஆர்டிபிஎம்எஸ்ல வந்து ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கீஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ரிலேஷனல் மாடல் பார்க்கும்போதே வந்து அந்த ரிலேஷனல் கீ பற்றி நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ கீஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆர்டிபிஎம்எஸ். அண்ட் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிபிஎம்எஸ்ல வந்து இட் இஸ் வெரி இன்எஃபிஷியன்ட் அண்ட் தேர் வில் பி எரர்ஸ் அண்ட் வந்து ரொம்ப இன்செக்யூராகவும் இருக்கும். பட் ஆர்டிபிஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எஃபிஷியன்டாகவும் செக்யூராகவும் நம்மளால வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதாவது ஒரு டேட்டாவை ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு நம்மளால வந்து டிரான்சாக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிபிஎம்எஸ்ல வந்து இட் இஸ் நாட் சப்போர்ட்டட். ஆனால் ஆர்டிபிஎம்எஸ் சப்போஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேசஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேசஸ் தான் நம்ம வந்து நிறைய இடத்துல டேட்டா பேசஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்மளால வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிபேஸ், ஃபாக்ஸ்ப்ரோ, இதுதான் வந்து டிபிஎம்எஸ்க்கான எக்ஸாம்பிள். அண்ட் ஆர்டிபிஎம்எஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து SQL Server, Oracle, MySQL, MariaDB and SQLite. அடுத்த question, explain the different operators in relational algebra with suitable examples அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரிலேஷனல் மாடல் பற்றி படிச்சோம் இல்லையா? அதாவது டேபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்ற படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி
டேபிள்ஸ் மேலே எந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பற்றி தான் வந்து இந்த கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிலேஷனல் மாடலில் இருக்க டேபிள்ஸ் மேலேயும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவன் ஹியர். ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் ரிகர்சிவ்லி ஆன் அ ரிலேஷன்னா இங்கே வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, டேபிளை ரெப்ரசென்ட் பண்ணுது டு ஈல்ட் அண்ட் அவுட்புட். ஸோ இப்போ 2-3 டேபிள்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம், அதுதான் வந்து இன்புட்டாக இருக்கும். அந்த 2-3 டேபிள்ஸ் மேலே ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு கிடைக்கிற அவுட்புட்மே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன், அதாவது ஒரு டேபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த அவுட்புட் ஆஃப் தீஸ் ஆப்ரேஷன்ஸ் இஸ் அ நியூ ரிலேஷன். ஸோ இட்ஸ் அ நியூ டேபிள் which might be formed by one or more input relations. So one or more input table மேல நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது we get a new table as the output அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து 2 குரூப்பா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னா வந்து யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து செலக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் இது 2 கமாண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் கீழே வரும். ஸோ இது ஏன் யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா தே பெர்ஃபார்ம் ஆன் ஒன்லி ஒன் டேபிள். அதாவது இந்த ஆப்ரேஷன்ஸை வந்து நம்மளால வந்து ஒரு சிங்கிள் டேபிள் மேலே தான் வந்து இம்ப்ளை பண்ண. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலக்ட் கமாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு டேபிளில் இருக்க பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் ஒரு ரோஸை வந்து சில கண்டிஷன்னால நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ப்ராஜெக்ட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை மட்டும் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இப்போ பார்க்கலாம். அடுத்தது வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் செட் தியரி. ஸோ செட் தியரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2-3 டேபிள்ஸ் மேலே இதை இம்ப்ளை பண்ணுறதுனால வந்து இது செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் அண்ட் கார்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இது 4 பற்றியும் வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் சிம்பிள். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா சி ஆஃப் ஆர், இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். இது என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் அ ரிலேஷன் ஆர் அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கண்டிஷன் சி ஆன் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆர். அதாவது இந்த ஆர்ல இருக்க சில ஆட்ரிபியூட்ஸ் மேல ஒரு கண்டிஷனை வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் வந்து நமக்கு இந்த செலக்ட் கமாண்ட்கான ஆன்சரா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகேன் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு டேபிளா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ செலக்ட் ஆப்ரேஷன் இஸ் யூஸ்ட் ஃபார் செலக்டிங் அ சப்செட் வித் டியூபிள்ஸ் அக்கார்டிங் டு த கிவன் கண்டிஷன். ஸோ ஒரு டேபிள்ல ஒரு கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற டியூபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த செலக்ட் ஆப்ரேஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் செலக்ட் ஃபில்டர்ஸ் அவுட் ஆல் டியூபிள்ஸ் தட் do not satisfy C. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத அந்த டியூபிள்ஸ், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது ஃபில்டர் அவுட் பண்ணிடும் சொல்றாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க, இல்லை ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், கோர்ஸ் அண்ட் இயர் இருக்கு. அண்ட் இதுதான் வந்து செலக்ட் கமாண்ட். செலக்ட் கமாண்ட்ல என்ன இருக்கு பாருங்க, சிக்மா கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக் டேட்டா ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிக் டேட்டா, அதாவது கோர்ஸ் வந்து பிக் டேட்டாவா இருக்கிற ரெக்கார்ட்ஸை மட்டும் வந்து செலக்ட் பண்ணி கொடு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து பிக் டேட்டா அப்படின்றது எங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் வந்து அது எடுத்து கொடுக்கும். ஸோ CS1 அண்ட் CS3 மட்டும்தான் வந்து நமக்கு அவுட்புட் டேபிள்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் செலக்ட் கமாண்ட் டஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் கமாண்ட். ஸோ ப்ராஜெக்ட் கமாண்டோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து பை சிம்பிள். ஸோ இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இட் எலிமினேட்ஸ் ஆல் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த இன்புட் ரிலேஷன் பட் தோஸ் மென்ஷன் இந்த ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுக்கும். அந்த லிஸ்ட்ல இல்லாத அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்க அட்ரிபியூட்ஸை மட்டும்தான் வந்து அதை எடுத்து கொடுக்கும். ஸோ த ப்ரொஜெக்ஷன் மெத்தட் டிஃபைன்ஸ் அ ரிலேஷன் தட் கண்டைன்ஸ் அ vertical subset of relations. So vertical subset எதை கொடுக்கும், அந்த காலம் மட்டும் எடுத்து கொடுக்கறதுனால நம்ம வந்து vertical subset அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் அந்த ஸ்டூடெண்ட் டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா பை கோர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல கோர்ஸ் இருக்குல்லையே அந்த ஆட்ரிபியூட்டை மட்டும் எடுத்துக்கூட, அதாவது அந்த காலமை மட்டும் வந்து எடுத்துக்கூட அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த டேபிள்ல கோர்ஸ் இருக்குல்ல இந்த காலம் மட்டும் எடுத்து கொடுக்கும்போது ஸோ பிக் டேட்டா ஆர் லாங்குவேஜ், பிக் டேட்டா பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்றது நமக்கு ஆன்சரா இருக்கு. பட் இதுல வந்து ரிடண்டன்சியை ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஏற்கனவே ரிப்பீட் ஆன டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி 3 rows வில் பி தி ஆன்சர். ஓகே, ஸோ இங்க பாருங்க பிக் டேட்டா ஆர் லாங்குவேஜ் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் வந்து ரிசல்ட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த சேம் டேபிள்ல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பை ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்பர் கமா கோர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட். அதாவது ஸ்டூடெண்ட் டேபிள்ல இந்த ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட்ல என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு
பாருங்க, ஸ்டூடெண்ட் நம்பர் அண்ட் கோர்ஸ் இந்த ரெண்டுமே வந்து நம்ம எடுத்து கொடுக்க சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்கிற எல்லாமே வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த டைம் வந்து ரிப்பீட்டேஷன் இருந்தாலும் இட் வில் நாட் பாதர் தட். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர்ல வந்து மொத்தம் 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்பர் பிளஸ் அவங்களோட கோர்ஸ் மட்டும் வந்து நமக்கு அவுட்புட் ரிலேஷன்ல இருக்கும். அடுத்தது நம்ம வந்து செட் ஆப்ரேஷன்ஸ்ல யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ யூனியன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் த யூ மாதிரி இருக்கு. இந்த சிம்பிள் தான் வந்து யூனியன் சிம்பிள். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் டியூபிள்ஸ் தட் ஆர் இன் டேபிள்ஸ் ஏ ஆர் இன் பி. ஸோ நம்ம வந்து 2 டேபிளை வந்து நம்ம யூனியன் பண்ணும்போது என்ன ஆகுனா இதுல இருக்க எல்லா டேட்டாஸுமே வந்து நம்ம ரிசல்ட்ல இருக்கும். அதுல முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா இட் ஆல்சோ எலிமினேட்ஸ் டூப்ளிகேட்ஸ். நம்ம வந்து அப்படி யூனியன் பண்ணும்போது ரிப்பீட் ஆகிற டேட்டாஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். அதாவது டூப்ளிகேட்ஸை வந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ செட் ஏ யூனியன் செட் பி would be expressed as A union B. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் டேபிள் ஏ. இதில் ஸ்டூடெண்ட் நம்பர் அண்ட் நேம் இருக்கு. அண்ட் டேபிள் பியில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் அண்ட் நேம் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே வந்து யூனியன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த CS1 வந்து 2 டேபிள்லையுமே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு தடவை தான் வந்து நமக்கு அவுட்புட் டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பாருங்க, CS1 கண்ணன்றது ஒரு தடவை தான் இருக்கு. ஸோ மொத்தம் வந்து நமக்கு எத்தனை டேட்டாஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் ஏல 3 அண்ட் டேபிள் பியில் 3 இருக்கு. இதில் 2 டேட்டா ரிப்பீட் ஆயிருக்கு. கண்ணன் அண்ட் லெனின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அது ரெண்டுமே வந்து ஒரு தடவை தான் வந்து நமக்கு யூனியன்ல வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து செட் டிஃபரன்ஸ். செட் டிஃபரன்ஸ் எப்படி நம்ம எந்த சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி மைனஸ் சிம்பிளை தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ த ரிசல்ட் ஆஃப் A minus B includes all tuples that are in A but not in B. The attribute name of A has to match with the attribute name in B. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்தோம்னா அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஸோ A minus Bல என்ன இருக்கும்னா வந்து we have to include all tuples that are in A but not in B. ஸோ ஏல இருக்க டியூபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுக்கணும். பட் அந்த டேபிள்ஸ் வந்து பியில் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து இப்போ கண்ணன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து பியில் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு லீவ் தட். அண்ட் லெனின் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இதுவுமே வந்து டேபிள் பியில் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நம்ம விட்டுடணும். அண்ட் CSO பத்மஜா அப்படின்றது ஏல இருக்குது பட் நாட் இன் பி. ஸோ இது மட்டும்தான் வந்து நம்மளோட அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அதோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி இன்வெர்டட் யூ தான் வந்து இதோட சிம்பிள். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் செட் தியரி உங்கள் மேத்தில் படிச்சிருப்பீங்க. ஸோ டிஃபைன்ஸ் அ ரிலேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் அ செட் ஆஃப் ஆல் டியூபிள் தட் ஆர் இன் போத் A and B. However, A and B must be union compatible அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது 2 செட்லையும் காமனாக இருக்க டியூபிள்ஸ் மட்டும்தான் வந்து இன்டர்செக்ஷன்ல இருக்கும். பட் வந்து ரெண்டுமே வந்து யூனியன் கம்பேட்டபிளா இருக்கும்னா சேம் நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே யூனியன் பண்ண முடியும் போது தான் வந்து நம்மளால அதோட இன்டர்செக்ஷனுமே வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 டேபிளுமே வந்து காமனா இருக்க ரோஸ் மட்டும்தான் வந்து நமக்கு இதோட ரிசல்ட்ல இருக்கும். ஸோ A-Bல பார்த்தீங்கன்னா காமனா இருக்க ஆட்ரிபியூட்ஸ் காமனா இருக்க ரெக்கார்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் அண்ட் லெனின் இது 2 தான் வந்து காமனா இருக்கு. இந்த பத்மஜா பார்த்தீங்கன்னா வந்து பில இல்லை அண்ட் கௌரி சங்கர் பார்த்தீங்கன்னா வந்து ஏல இல்லை. ஸோ கண்ணன் அண்ட் லெனின் இருக்க இந்த CS1 அண்ட் CS3 மட்டும்தான் வந்து நம்மளோட இன்டர்செக்ஷன் ரிசல்ட்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆர் கார்டீசியன் ப்ராடக்ட். இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு பார்ட் சி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதில் வந்து இந்த இடம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சேஞ்சஸ் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் கரெக்டான ஆன்சர் எழுதுங்க. அண்ட் கமிங் டு த லாஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஒரு டேப்லோ ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன்டு டேபிள்ஸ் இன் டிபிஎம்எஸ் இல்லையா? ஸோ டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து ஸ்டோர் ஆகாது டேட்டா பேஸில். அது எப்படி வந்து ஸ்டோர் ஆகும்னா வந்து டேபிள்ஸாக வந்து அதை பிரேக் டவுன் பண்ணி தான் வந்து நம்ம டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ டிபிஎம்எஸ் ஆல்சோ அலோஸ் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேபிள். ஸோ 2-3 டேபிள் நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த ஒரு டேபிளுக்குமான ரிலேஷன்ஷிப்பையும் வந்து நம்மளால வந்து மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் கனெக்டடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரெடியூஸ் ரிடண்டன்சி. ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹார்ட் டிரைவ்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக வாங்குறோம். ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரைவ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அன்னெசரியாக வந்து நம்மளால டேட்டா வந்து ரிப்பீட்டடாக அதில் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும்போது நம்மளால அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. பட்
இப்போ அஃபோர்ட் பண்ண முடியுது, பட் ஸ்டில் வந்து ஸ்பீட் இருக்கு. நம்ம நிறைய டேட்டா ரிடண்டன்ட்டாக கொடுக்கும்போது ஆக்சசிபிலிட்டி ப்ராப்ளமும் வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதோட ரிடண்டன்சியை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வந்து நார்மலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து ரிப்பீட்டேஷன் ரொம்ப மினிமமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் ஆனது நம்ம அப்ளை பண்ணுறோம். அடுத்தது வந்து டேட்டா கன்சிஸ்டன்சி. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம டேட்டா பேஸில் வந்து டேட்டா வந்து ஒரு தடவை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி விட்டுறது கிடையாது. நிறைய ஒரு தடவையுமே வந்து அந்த டேட்டா பேஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சிலரோட அட்ரஸ் மாறுது அப்படின்னா நம்ம டேட்டா பேஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஃபோன் நம்பர்ஸ் மாறுச்சுன்னா அந்த டேட்டா பேஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியை விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். புதுசாக எம்ப்ளாயிஸ் ஆட் ஆகும்போது அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டா பேஸ் வந்து நம்ம கீப் ஆன் வந்து அப்டேட் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோ இல்லை டெலீட் பண்ணிட்டோ இருந்துகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த டேட்டா வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மெயின்டைனிங் த கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சு. ஸோ டிபிஎம்எஸ் வந்து அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அண்ட் கன்கரண்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆக்சஸ் பண்ணுற நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க அண்ட் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க அவங்களோட டேட்டாவை, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து புது டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே அவங்க கொடுத்த டேட்டா வந்து டெலீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் யூசர்ஸ் பண்ணுற அந்த ஒரே சமயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து இந்த டேட்டா கன்சிஸ்டன்சியும் வந்து மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிபிஎம்எஸ்ஸால பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அதோட ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் கம்மிங் டு குவேரி லாங்குவேஜ், டிபிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்க டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ண பிறகு அதை அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி நம்ம அதில் அந்த டேட்டா மேலே ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டாவை வந்து ஈஸியாக ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கும் அண்ட் புது டேட்டா இன்சர்ட் பண்ண டெலீட் ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து வி நீட் டு கம்யூனிகேட் வித் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதுக்கான ஒரு குவேரி லாங்குவேஜ் வந்து ரொம்ப சிம்பிள் குவேரி லாங்குவேஜை வந்து யூசர் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இதோட ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது வந்து செக்யூரிட்டி. இப்போ டிபிஎம்எஸ்ல நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றோம் இல்லையா, அந்த டேட்டா வந்து ரொம்ப செக்யூர்டாகவும் ப்ரொடெக்டடாகவும் இருக்கணும். ஸோ தேவையில்லாதவங்க அதை ஆக்சஸ் பண்ணி அதை திருடக்கூடாது. ஸோ அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்ல இருந்து அதை செக்யூர்டா வச்சுக்கிறதுக்கு இந்த டிபிஎம்எஸ் ஷுட் ஹேவ் த அந்த செக்யூரிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான அந்த ஃபீச்சர் வந்து அந்த டிபிஎம்எஸ்க்கு இருக்கணும். ஸோ இன் டிபிக்கல் டிபிஎம்எஸ் வி கேன் கிரியேட் யூசர் அக்கௌண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் பெர்மிஷன். ஸோ இப்போ ஒரு டிபிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா அதில் மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற பார்த்தோம். ஸோ ஒரு யூசருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சசிபிலிட்டி பெர்மிஷனை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்னன்னா அந்த டேட்டா வந்து நம்ம செக்யூராக வச்சுக்க முடியும் அண்ட் தேவையில்லாத யூசர் ஆக்சஸை வந்து நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட ஃபீச்சர். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிபிஎம்எஸ் சப்போஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குன்னா நம்ம வந்து சிஸ்டம்லேருந்து அதை ஆக்சஸ் பண்ணுறோம், நம்ம மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம், ப்ரௌசிங் சென்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ எங்கேருந்து வேணாலும் நம்மளால வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு தடவை ஆக்சஸ் பண்ணும்போது வி பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து அக்யூரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ஸோ அந்த ஒரு தடவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது வந்து நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்கிங்கே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பேங்கிங் டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம இந்த பேங்கிங் வந்து நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இப்பெல்லாம் பண்ணுறோம், இல்லை ஏடிஎம்ல போய் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த டேட்டா நம்மளோட அக்கௌண்ட் ஆனது வந்து அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎம்எஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவன் ஹியர். இட் அலோவ்ஸ் அஸ் டு பெட்டர் ஹேண்டில் அண்ட் மேனேஜ் டேட்டா இன்டெகிரிட்டி இன் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் வேர் மல்டி த்ரெட்டிங் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டி த்ரெட்டிங்னா வந்து இப்போ அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆன்லைன் பேங்கிங் நம்ம பண்ணுறோம். இப்போ டைரெக்டாக பேங்க்குக்கு போயும் நம்மளால வந்து நம்மளோட அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை ஏடிஎம்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை கார்ட் பேமெண்ட்டில் நம்ம வந்து வித்ட்ராயல் அண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டேட்டா வந்து இன்டெகிரிட்டி அதாவது அக்யூரேட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த டிபிஎம்எஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவன் இன் த லாஸ்ட் பாயிண்ட். ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் ஆஸ்கி எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.